சரி, இங்கே தான் அடிக்கடி பிரச்சனையாக இருக்குது. சரி, ஊர் பக்கம் ஓடி போயிடலான்னு பார்த்தாலும் அடிக்கடி ஏர் பஸ்ஸு வேறு ரிப்பேர் ஆகிடுதுன்னு சொல்லிடுறாங்க. சரி, எதுக்கு வம்பு? சரி, இங்கேருந்து நம்ம ப்ரைவேட் பஸ்ஸிலே சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் இருக்கோம். நமக்காக பஸ்ஸும் வந்துட்டு இருக்கு. சரி, பஸ்ஸில் தான் போகிறோம். ஏறி உட்காந்து அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, இவங்க நம்மளை கொண்டு போய் திரும்பவும் ஏர் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டாங்க. அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? எல்லாம் ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு நல்லபடியாக ஊரில் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் ஏறிட்டோம். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிது. அப்புறம் பகலாக இருந்துச்சு, அப்புறம் இருட்டி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சென்னைக்கு போனோன்னே அங்கே நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க. என்னென்னா, அவ்வளோ சீக்கிரம் இறங்க விடலை. எல்லாம் கடலுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் போயிட்டு 3 ரவுண்டு வந்து அதுக்கப்புறமா தான் கீழே இறக்குனாங்க. கீழே இறங்கி அந்த சக்கரம் கீழே தரையில் பட்ட உடனே தான் எப்பாடா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பெரும் மூச்சு வந்துச்சு. சரி, எல்லோரும் இதே போல் எல்லோரும் சேஃபாக அவங்கவுங்க ஊருக்கு வந்து சேருங்க. அவங்கவுங்க ஃபேமிலியை பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் இங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி பாருங்கள். அதே போல் எல்லாராலையும் செட்டில் ஆக முடியாது. ஓரளவுக்கு கஷ்டத்தை பூர்த்தி பண்ணவங்களால் மட்டும்தான் முடியும். அப்படி கஷ்டம் குறையாமல் அதிகமாக இருக்கிறவங்க திரும்பி போக தான் முடியும். அப்படி திரும்பி போனாலும் அந்த கஷ்டத்தை எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அந்த அளவுக்கு முடிச்சுட்டு சீக்கிரமாக நம்ம நாட்டில் இருக்கிறது நமக்கு சேஃப். நானும் அப்படி தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பார்ப்போம் எப்படி நம்ம முடிவுன்றது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும்.